ஓசோன் குளியல் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் முன்னால் இருந்து சூரிய உதிக்கிற அந்த நிமிடம் வரை பூமிக்கு பல அற்புதமான சக்திகள் நெருக்கமாக வந்துட்டுருக்கு. குறிப்பாக ஓசோன் அப்படிங்கிற அற்புதமான சக்தி பூமியை தொட்டுட்ருக்கும் இந்த நேரத்தில். அதனால தான் பல குருமார்கள், யோகா சென்டர், ஆசிரமங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு, யோகா பயிற்சிகள் செய்யறதுக்கு வலியுறுத்துகிறாங்க. குறிப்பாக அந்த நேரத்தில் நம்ம முழிச்சிருந்தாவே நம்ம உடம்புக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும். பயிற்சி செஞ்சால் இன்னும் நிறைய சக்திகள் கிடைக்கும். அந்த விதத்தில் அதை குளியலுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 1.5 மணி நேரத்தில் நாம் குளிக்க இருக்கிற தண்ணியை, பச்சை தண்ணியை வெட்ட வெளியில் வச்சோம்னா அந்த தண்ணி ஓசோன் சக்தியை இழுத்துக்கும். அதுக்கப்புறமா நாம் அந்த தண்ணியில் குளிச்சோம்னா நமக்கு ஓசோன் குளியல் அப்படிங்கிற அற்புதமான ஒரு குளியல் கிடைக்கும். ஆனால் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா, சூரிய உதிச்சதுக்கு அப்புறமா இந்த ஓசோன் சக்தி, தண்ணியில் இருக்கிற ஓசோன் சக்தி இது ஆவியாக ஆரம்பிச்சிடும். அதனால குளிக்கிறதா இருந்தால் தண்ணியை சூரிய உதிக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் வெட்ட வெளியில் வச்சு அதில் ஓசோன் சக்தியை கிரகிக்க வச்சு சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால் குளிச்சுட்டா நம்ம உடம்புக்கு கிடைச்சிடும். அந்த தண்ணியை சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் குளிக்கலாம். ஆனால் அதில் நேரம் ஆக ஆக அதில் இருக்கிற சக்தி ரொம்ப கம்மியாயிரும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமெல்லாம் குளித்தோம்னா அதில் ஒன்றுமே இருக்காது, அது சாதா தண்ணியாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால் இந்த ஓசோன் தண்ணியில் குளிக்கிறதுனால நமக்கு ஓசோன் சக்தி கிடைக்குது. இன்னும் ஒரு ஐடியா இருக்குது. நைட்டு தூங்கும் போது காலையில் குளிக்க வேண்டிய தண்ணியை வெட்ட வெளியில், மொட்டை மாடியிலையோ இல்லை நேரடியாக வானத்தை பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு இடத்துலையோ தண்ணியை வச்சுட்டு படுத்தோம்னா இந்த இரவு நேரங்களில் எல்லா கோள்களிலிருந்தும் நட்சத்திரங்களிலிருந்தும் சக்தி பூமியை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இனிமேல் நாம் ஆரோக்கியமாக வாழணும்னா இந்த ஒரு முறையில் குளிக்கிறத ஒரு நல்ல பயிற்சியாக நாம் செய்யலாம். அதனால் நைட்டே நாம் தண்ணியை வெட்ட வெளியில் வச்சுட்டு படுத்துட்டோம்னா காலையில் நட்சத்திரங்கள், கோள்கள், ஓசோன் எல்லாத்துடைய சக்தியும் கிடைக்கும்போது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் எந்திரிச்சு குளிச்சிட்டோம்னா நமக்கு நல்ல பயன் கிடைக்கும். தண்ணியை பிளாஸ்டிக் பக்கெட்டில் வைக்க வேண்டாம், மண் பானையில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா காப்பர், செம்பு பாத்திரத்தில் வைக்கலாம், இல்லைன்னா சிமெண்ட் தொட்டியில் கூட வைக்கலாம், பரவாயில்ல. ஆனால் பிளாஸ்டிக் பக்கெட்டு இல்லைன்னா சிங்டெக்ஸ் டேங்க், இந்த பிளாஸ்டிக்கில் பெரிய டேங்க் எல்லாம் இப்போ வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வைக்க வேண்டாம். இதுக்கெல்லாம் அந்த இழுக்கிற சக்தி கிடையாது. அதே மாதிரி சாயந்தரம் குளிக்கிறதா இருந்தால் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் குளிக்கிறதா இருந்தால் சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால் குளிக்கணும். நைட்டு குளிக்கிறதா இருந்தால் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் குளிக்கணும். இது குளியலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நேரம். கேரளாவில் மலையாளிஸ் எல்லாம் பாருங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அந்த கேரள பெண்களுடைய கூந்தல் அழகா இருக்கிறதுக்கும் கருகருன்னு இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். அதனால இனிமேல் நாம் ஓசோன் குளியல் எடுத்து ஓஹோன்னு வருவோம். வாழ்க வையகம். மேலும் விவரங்களுக்கு போன் மூலமா தொடர்பு கொள்றதா இருந்தா இந்தியா ஹெட் ஆபீஸ் நம்பர் +91 9944221007. இன்னொரு நம்பர் 9842452508. இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்றதா இருந்தா anatomictreatment@gmail.com. ANATOMICTREATMENT@gmail.com. இல்லைன்னா healerbhaskar@gmail.com. HEALERBASKAR@gmail.com. anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லேயோ anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.